நன்றி செலுத்தும் விழா. யூகரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் இதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்துறாங்க. யூகரிஸ்ட் அப்படின்னா நன்றி செலுத்து அப்படிங்கிறது அர்த்தம். எதை நான் நன்றி செலுத்த வேண்டும்? கர்த்தர் எனக்காக தனது சரீரத்தையும் தனது ரத்தத்தையும் தந்தாரே, அதற்கு நன்றி செலுத்து. அப்ப திருவிருந்துல ஒரு மனிதர் கலந்து கொள்ளாமல் திருவிருந்தை ஒருவர் புறக்கணிக்கிறார் என்றால் அவர் எதை செய்ய மறுக்கிறார்? இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுக்கிறார். அப்போ திருவிருந்து என்பது நன்றி செலுத்துகின்ற ஒரு முறை என்பதை நாம் மனதில் அடிப்படையில் கொள்ள வேண்டும். இந்த திருவிருந்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 4வது அதிகாரம் முழுவதுமே உணவு, பஞ்சம் இவைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்துடைய துவக்கத்துல பஞ்சத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள பிரயாசப்படும் போது தீர்க்கதரிசி எலிசா சென்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற அந்த பஞ்சத்தை அவர் நீக்கி விடுகிறார். அதற்கு பிறகு பிள்ளை இல்லாத ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம், அந்த குடும்பத்துல ஆண்டவர் பிள்ளையை தந்து அந்த குடும்பத்தினுடைய அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இதற்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல 38வது வாக்கியத்திலிருந்து பாத்தீங்கன்னா இன்னும் பஞ்சம் தேசத்துல இருந்து கொண்டே இருக்கு. பஞ்சம் என்பது தேசத்துல எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எலிசாவின் முன்பாக தீர்க்கதரிசிகள் சிலர் வந்து அமர்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பசி. உடனே அவர்கள் ஒரு உணவை ஆயத்தம் செய்கிறார்கள். அந்த உணவை ஆயத்தம் செய்த போது அந்த உணவை குறித்து அறியாத, அதாவது அங்கே பேய் கொம்பட்டிக்காய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். பேய் கொம்பட்டிக்காய் அப்படிங்கிற ஒரு அந்த காய்கறியை அவங்க எடுத்து அவர்கள் செய்கின்ற கூழிலே இணைக்கின்றார்கள். பேய் கொம்பட்டிக்காய், இந்த பேருக்காகவே அவன் என்ன பண்ணிருக்கூடாது, அதை எடுத்துக்க கூடாது. அப்படித்தானே? பேரை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த காய்கறியை குறித்து அதனுடைய தன்மையை குறித்து அறியாத ஒருவன், அதை குறித்து எந்த விதத்திலையும் புரிந்து கொள்ளாத ஒருவன் அந்த காயை எடுத்து அவர்கள் காய்ச்சுகின்ற கூழிலே போடுகின்றான். அந்த கூழ் குடிப்பதற்கு லாயக்கற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது, விஷம் நிறைந்த ஒன்றாக மாறுகிறது. திருமறை சொல்லுது. இதைத்தான் நீங்க பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தையோட புரிந்து கொள்ளணும். நிதானிக்காதவன் திருவிருந்திலே வந்து பங்கு கொள்கிறான். ஆண்டவருடைய பந்தியின் மேன்மையை அறியாதவன் திருவிருந்திலே வந்து இணைந்து கொள்கிறான். எப்படி காய்ச்சிய கூழிலே பேய் கொம்பட்டிக்காய் இணைந்தால் அது விஷமாக மாறுகிறதோ, அது அழிவுக்குரிய ஒன்றாக மாறுகிறதோ, வாழ்வை தர வேண்டிய கூழ், வாழ்வை தர வேண்டிய ஒரு உணவு எப்படி அழிவுக்குரியதாய் மாறியது? காரணம் என்னவென்றால் அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று அதோடு கலந்தது. அதுபோலதான் திருவிருந்துல சம்பந்தம் இல்லாதவர்கள், திருவிருந்தின் மேன்மையை அறியாதவர்கள் திருவிருந்திலே பங்கேற்றால் அவர் என்ன சொல்றாரு? சில நேரங்களில் இது நிமித்தமாக சிலர் மரணமும் அடைந்தது உண்டு அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா அதனுடைய மேன்மை அறியாதவர்களாய் அதிலே நாம் இணையக்கூடாது. இந்த பகுதியில் அப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எலிசா ஒரு மாவை எடுத்து அதில் கலக்குகிறார். அந்த மாவு அதில் இருக்கின்ற கசப்பு தன்மையை, விஷத்தன்மையை முழுவதுமாய் நீக்கி போட்டது. சரி, அது நீக்கி போட்ட உடனே இதை எடுத்து நீங்க குடிங்கன்னா குடிச்சிருவாங்களா? குடிச்சிருவாங்களா? கொஞ்சம் மனசு என்ன பண்ணும்? இந்த பள்ளி இருக்கு இல்லையா, பள்ளி, அது உணவுல விழுந்துருச்சுன்னா உணவு விஷமாயிருமா? சரி, அந்த பள்ளி விழுந்ததே உங்களுக்கு தெரியல, அது விஷமா இருக்குமா? பள்ளி விழுந்ததே தெரியலைங்க. என்னைக்குமே அது தெரியப்படுத்தும் போதுதான் அது என்ன ஆயிருது? ஒரு பிள்ளை வாங்கி எடுக்குது, ஒரு பிள்ளை மயக்கம் போடுது, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மயக்கம் போடுவாங்க. அதை கிண்ணவை பார்த்து தூக்கி எரிஞ்சு போட்டுருந்தானா, நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்ற பல சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சியும் எலியும் விழுந்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்து அவங்க தூக்கி போட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சிரமம் கொடுக்காதபடி. அதனால நம்மளை என்ன பண்ணலாம்? அதுதான்
ஒண்ணும் பண்ணல. இங்க ஒரு உணவுல விஷம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை உட்கொள்வதற்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வந்துருக்கு இயல்பா. அப்படியே சிலர் உட்கொண்டாலும் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பயத்திலேயே சாப்பிட்டா உடம்புக்குள்ள ஒண்ணுமே ஒட்டாது. அவங்க பசி ஒருபோதும் தீரவே இருந்திருக்காது இல்லையா, பசியிலேயே தான் இருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில எலிசாவுக்கு 20 வார்கோதுமை அப்பத்தை கொண்டு வருகிறார்கள். வெளியிலிருந்து ஒருத்தர் கொண்டு வர்றாரு 20 வார்கோதுமை அப்பம். எலிசா நினைத்திருந்தால், சரி பஞ்சகாலம் நமக்கு கிடைத்த இந்த உணவை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வோம் சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்கல, தனக்கென்று அதை பதுக்கி வைக்கல. அதை என்ன சொல்றாருன்னா, போய் எல்லாருக்குமே இதை பரிமாறுங்கள், எல்லாருக்கும் இதை கொடுங்க. அப்ப கூட இருந்த எலிசாவின் தீர்க்க ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, இங்க 100 பேர் இருக்கிறாங்க ஐயா, இந்த அப்பங்கள் எல்லாமே இந்த 100 பேருக்கு எப்படி பத்தும்? அவர் சொல்றாரு, இதை கொண்டு போய் நீ பரிமாற தொடங்கி நிச்சயம் மீதம் எடுப்பார். திருவிருந்துனா என்னதான்? திருவிருந்து என்றால் தனக்கென்று எதையும் பதுக்கிக் கொள்ளாமல் தன்னுடையதை பிறருக்கு நீங்கள் வழங்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் இறைவனுடைய ராப்போஜனத்தை கொடுக்கிறீர்கள், திருவிருந்தின் மேன்மையை பிறருக்கு அளிக்கிறீர்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். திருவிருந்தின் நடைமுறை எதுவாக இருக்கணும் அப்படின்னா தன்னுடையதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது. எலிசா அதை கொடுத்தார். பார்ப்பதற்கு என்னங்க 100 பேருக்கு இதெல்லாம் பத்துமாங்க, இதெல்லாம் காணுமாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க திருமறை சொல்லுகிறது, அவர்கள் மீதம் எடுத்தார்கள். அல்லேலூயா. தன்னுடையதை கொடுக்கும் போது ஒருபோதும் குறைந்து போகாது, நிச்சயம் மீதம் எடுக்கும். என்னுடையதை கொடுத்தா நான் குறைஞ்சு போயிருவேன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடையதை கொடுக்கும் போது நீங்கள் குறைந்து போவதில்லை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான மீதத்தை பெற்றிருப்பீர்கள். தன்னுடையதை கொடுப்பதுதான் திருவிருந்து. இரண்டாவதாக தன்னையே கொடுப்பதுதான் திருவிருந்து. தன்னுடையதை கொடுப்பது திருவிருந்து, அதனுடைய நடைமுறை, அதனுடைய சாயல் அதில் இருக்கு. இரண்டாவது தன்னையே கொடுப்பது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. இந்த பகுதியும் பாத்தீங்கன்னா 6வது அதிகாரமும் தொடக்கத்துல இருந்தே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அங்கே இருக்கும். அங்க 100 பேர்லாம் கிடையாது, அங்க புருஷர்கள் மாத்திரமே எத்தனை பேரா? 5000 பேர். ஆண்கள் மட்டுமே 5000. எல்டர்ஸ் சொல்லலாம், ஆண்கள் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க. எல்டர்ஸ், ஒரு மூத்த வயதுடையவர்கள் மாத்திரமே 5000 பேர். அப்போ அது ஒரு பெரும் கூட்டமா இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அந்த நேரத்துல அந்திரேயா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வர்றாரு. அவர் கையில என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குது. 5 அப்பம் 2 மீன். 100 பேருக்கு எலிசா என்ன பண்ணாரு? 20 அப்பத்தை கொடுத்து மீதம் எடுத்தாரு. எலிசா அவர் சத்துக்கு பண்ணிட்டாரு. இப்ப யார் வந்திருக்குது? நம்ம இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்ப அவரை விட என்ன பண்ணணும்? அதிகமா பண்ணணும்ல. அதானங்க நான் அந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு கையில 5 அப்பம் 2 மீன் இருக்குதுன்னா, அவனை கூப்பிட்டு வந்த பெற்றோர்கள், அவனை சுத்தி வந்த உறவினர்கள், நண்பர்கள், அங்க இருந்த பெரியவங்க கையில இத்தனை அப்பம் இருக்கும். அந்த சின்ன பையன் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்குதுன்னா, அவனை கூப்பிட்டு வந்த பெற்றோர் கையில இருந்திருக்குமா இருந்திருக்காங்க? இருந்திருக்காங்க, கட்டாயமா இருந்திருக்கும். ஆனா ஜனங்கள் சாப்பிடணும்னா கூட்டத்துல என்ன பண்ணக்கூடாது? கட்டு சொந்த கூட்டத்துல அவுத்துட்டா என்ன பிரச்சனைன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. சரி, இவங்கெல்லாம் கொடுக்கல, ஒரு சின்ன பிள்ளை வந்து கொடுத்துச்சு, ஒரு சின்ன பையன் வந்து கொடுத்துட்டான். 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட இருக்குது, ஆண்டவரே முடிஞ்சா இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்துறீங்க, இது என்னுடைய பங்கு அப்படின்னு கொடுத்துட்டார். என்னுடைய பங்கு கொடுத்துட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தன்னுடையதை கொடுப்பதுதான் என்ன பண்றது? திருவிருந்து. அப்படி கொடுத்த உடனே ஆண்டவர் பிறர் கையில வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த பையன் கொடுத்ததுக்கு அப்புறம் சிலருக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும், கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஐயோ, சின்ன பையன் கொண்டு போய் கொடுத்துட்டா நம்ம கொடுக்கலையேங்கிற ஒரு ரொம்ப ஹெசிடேஷன்ல இருந்திருப்பாங்க.
அதற்கு பின் வருகின்ற எந்த உணவையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இல்லை. அல்லேலூயா. அடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எதையுமே ஏற்றுக்கொள்ள ரெடியாக. எனக்கு கிடைத்த இது போதும், இதை வச்சு என்னால 5000 பேரை போஷிக்க முடியும். கிறிஸ்துவின் மாணவர்களே, ஆண்டவரிடத்தில் வருவதை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ முன் வரணும் இல்லையா, தாராளமா வந்து கொடுக்கணும் இல்லையா. கொடுப்பது ஆசீர்வதிக்கப்படுகிறது, மறைப்பது அப்படியே காணாமல் போயிடும். ஆண்டவரிடத்தில் வந்து கொடுப்பது எல்லாம் பழுகி பெருகுகிறது. ஆண்டவருக்கு என்று கொடுக்காமல் மறைக்கப்படுவது அப்படியே நாற்றம் எடுத்து போகின்றது. அழிவுக்குரிய உணவு தான். உணவு அழிவு. இத்தனை நாள் நம்ம உணவை பாதுகாக்க முடியும். காலையில் வைக்கிற உணவு சாயந்தரத்தில் என்ன ஆயிருது, நீர் விட்டு அப்படியே கெட்டு போகிறது. காலையில் வைக்கிற குழம்பு மாலையிலே குளித்து போகிறது. உங்களுக்கு அழிவு இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணவுகளுக்கு என்ன இருக்குது, அழிவு இருக்கிறது. அழிந்து போகிற உணவு தான். அதை எடுத்து மறைச்சு மறைச்சு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவின் மாணவர்களே, எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது? என்னுடையது இறைவனுடைய சன்னிதானத்துல ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி இருந்ததுனாலதான் ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு உணவு பற்றாக்குறையும் கிடையவே கிடையாது. கொண்டு வந்து கொடுத்தாங்க, என்னுடையது ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடையது ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி இருந்துச்சுன்னா திருச்சபை தற்சார்பு அடைவது மட்டும் கிடையாது. இந்த திருச்சபை அநேகருக்கு உணவளிக்கிற திருச்சபையாய் மாறி, என்னுடையது எனக்காக மட்டுமல்ல என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் கொடுப்பது ஒன்றும் நஷ்டமாகாது என்பதை நாம் எண்ண வேண்டும். இந்த பையன் கொண்டு வந்து கொடுத்தான், இந்த பையனுக்கு நேம் கிடையாது, ஒரு பையன் அவ்வளவுதான். எடுத்து கூப்பிட்டு வந்தவன் பேர் கூட என்ன ஆயிடுச்சு, கல்வெட்டுல அப்படிதானுங்க. கூப்பிட்டு வந்த பேரு கல்வெட்டுல வந்துருச்சு, அந்திரேயான்னு. கொடுத்தவன் பேரு இன்னைக்கு நமக்கு எல்லாம் ரொம்ப கோவம் வந்துடும். கொடுத்த நாள்ல என் பேர்ல வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் பேர் வராம கூட்டு வந்தவன் அந்த மீடியேட்டர் பேர் வந்துருச்சு. ஏங்க, அதுவா முக்கியம்? எது ஆசீர்வதிக்கப்பட்டது, எது பழுகி பெருகியது, எதை ஆண்டவர் கையில் ஏந்தி ஸ்தோத்தரித்து விட்டு கொடுத்தார்? என்னுடையது ஆண்டவர் கரத்திற்கு சென்றதா என்பதுதான் கேள்வி. நீங்க கொடுக்கிறது ஆண்டவருடைய கரத்துக்கு போச்சா இல்லையா, இதுதான் கொஸ்டின். உடனே எல்லாரும் வாங்கடா, அவர் எங்க போனாலும் ஒருத்தன் சொல்றான், அவரை நம்ம போட்ல ஏற்றிக்கிடுவோம். ஏசு கிறிஸ்துவ அது வரைக்கும் எவ்வளவு சீன மாதிரி தெரியல. ஆனா இவர் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட மக்கள் அவரை நம்ம போட்ல. நிறைய பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாதான் போட்ல ஏத்துவாங்க, சாப்பாடு கொடுத்தாதான் வீட்டுல ஏத்துவாங்க, சாப்பாடு கொடுத்தாதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் ஆண்டவருக்கு என்னது. அங்க சொல்றான் ஒருத்தன், நீங்க அழகா அது ஒரு வசனம் கூட இருக்கும், நீங்க படிச்சு பாருங்களேன். யோவான் 6வது அதிகாரத்துல 21 வாசிங்க பாருங்க. ஆண்டவருக்கு ஃபேவர் பண்றாங்க. அவர் செஞ்சு கொடுக்குறாருல, சாப்பாடு எல்லாம் கொடுத்த உடனே இவன் ஆண்டவருக்கு அப்படி ஃபேவர் பண்றானா. அவனுக்கு பாருங்க, ஆண்டவரை நான் என் போட்ல ஏத்திக்கிறேன். அவர் சாப்பாடு கொடுக்கறதுல என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை அந்த வனாந்திரத்திலேயே விட்டுட்டு நீங்களாக போயிருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதுக்குன்னே தெரியல இல்லையா. ஆண்டவர் ஏதாவது செஞ்சா என் கூட வந்து ஏறிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க பைக்கில் போறீங்க, போகும்போது உங்களுக்கு நல்ல உதவி செய்கிற, உங்க மனசுல நல்ல நம்பிக்கையை பெற்ற ஒரு மனுஷன் வழியில நடந்து போய்கிட்டு இருக்கிறான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வண்டியை நிப்பாட்டி, ஐயா ஏறிக்கோங்க, உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. சரி, நீங்க போறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு மனுஷன் வரலாம், உங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவியே கிடையாது, ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வர்றான்னா ஏத்துவீங்களா? அவன் அண்ணன் கூப்பிட்டா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? காதே கேட்காத மாதிரி, கண்ணு தெரியாத மாதிரி அப்படியே சைடில் அப்படியே போயிருவீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தாங்களாம். இங்க பாருங்க, பைபிள் இப்படி போட்டுருக்குது. கொடுக்கும்போது எல்லாருமே இருக்கும், அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கொள்வோம், செய்யலை அப்படின்னு ஒன்றா என்ன பண்ணிடுவோம், தூக்கி ஓரமா வை. எதுக்கு இது கிளம்பி சும்மா பேசிக்கிட்டு இருக்குது, ஓரமா உட்காரு, எதையும் பேசாத. கிறிஸ்துவர்களே,
இந்த உலகமே கொடுத்தால்தான் பின்னாடியே செல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே அதான் கதி. அதுக்கப்புறம் அப்படியே இந்த நிகழ்ச்சி போது இயேசு சொல்லிட்டாரு, இந்த உணவுக்காகத்தான் என் பின்னாடி வரீங்கன்னா ஒரு பயனும் வராதீங்கன்ட்டு. வெறும் உணவுக்காகவும் அற்புதத்துக்காக தான் என் முன்னாடி ஒட்டி இருக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, வெறும் உணவுக்காக நீ என்னை பின்பற்றி வருகிறாய் என்றால் எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த ஆண்டவர் அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் பரிதபித்து அந்த ஜனங்களோடு பேச தொடங்கிறார். எப்பா, இந்த உணவுக்கே நீ இப்படி சொல்றியே, இதை விட ஒரு மேலான உணவு உனக்காக நான் வைத்திருக்கிறேன். அதுதான் நான் என்னையே உனக்காக கொடுக்க போவது. அதை நீ உணர்ந்து கொள். இந்த உலக போஜனம் அழிவுக்குரியது, அழிந்து போகும், அழிவுக்குரிய சரீரத்திற்கானது. ஆனால் நித்திய வாழ்விற்கான போஜனமாகிய என்னை நீ போஜனம் செய்து கொள். ஆண்டவர் அங்க சொன்னாரு, இந்த உலகத்திலே வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான போஜனம் என்னுடைய சரீரம். நானே இந்த உலகத்திலே உனக்காக உயிருள்ள உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகின்ற போஜனமாய் வந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் நானே. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனம் தான் ஜீவ அப்பம் நானே. நம்ம எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் தருகிறதை சாப்பிடுகிறோமா, ஆண்டவரை உட்கொள்கிறோமா? நிறைய பேர் ஆண்டவர் ஆண்டவரை தருகிறத சாப்பிடறதுக்கு தான் விரும்புகிறோம். அவர் எதை கொடுக்கிறாரோ அவருடைய அற்புதத்தை சாப்பிட விரும்புகிறோம். அவர் எதை நமக்கு வழங்குகிறார் என்பதை பார்த்து அதைத்தான் நம்ம உட்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரையே உட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். ஆண்டவர் தருகிறதை உட்கொள்ளுகிறதா அல்லது ஆண்டவரை உட்கொள்வதா? ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. வானத்திலிருந்து இறங்கி வருகிற மண்ணா நான் தான். உங்களுக்கு தெரியுதா? அழிந்து போகின்ற போஜனத்தின் மீது ஆசையாக இருந்து நித்திய ஜீவனை வழங்குகிற ஆண்டவரை விட்டு விலகி போகிறீர்களா அல்லது அழியாத ஜீவனை தருகிற ஆண்டவரை உட்கொள்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நீங்க வரும்போது அழியாத ஜீவனை தருகிற ஆண்டவரை உட்கொள்ள போகிறீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வுடைய அழிந்து போகிற உணவு, அழியாத உணவு, தனக்கானது. நீங்க எப்போது உங்களை பிறருக்காக முழுவதும் வழங்குகிறீர்களோ அது திருவிருந்தினுடைய மேன்மையாய் மாறுகிறது. மூன்றாவதாக ஒரு பகுதி வாசிச்சோம், 1 கொரிந்தியர் 11. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். இங்கே திருவிருந்துக்கு அப்படின்னு ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர் இருக்கு. திருவிருந்தின் ஒழுங்கு அது என்னன்னா, தன்னைத்தான் நிதானித்து பார்க்கிறது. தன்னைத்தான் நிதானித்து பார்த்து திருவிருந்திலே சேர வேண்டும். தன்னைத்தான் நிதானித்துக் கொண்டால் நாம் என்ன பண்ண போறோம்? நியாயம் இருக்க படம். எந்த மனுஷனுக்கு தன்னை நிதானிக்க தெரிகிறதோ, நிதானம் இல்லாம பேசுகிறது, நிதானம் இல்லாம ஒரு கட்டுப்பாடு இல்லாம பேசுகிறது, ஒரு கட்டுப்பாடு இல்லாம செயல்படுறது, தன்னைத்தான் நிதானிக்க தெரிந்தவன் அவன் நியாயத்திற்கு படவே போறதில்லை. அப்போ திருவிருந்து என்பது நம்மை நிதானிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அநேக நேரங்களில் அந்த உலகத்துல இருக்கிற செயல்பாடுகள் நம்மளுடைய கட்டுப்பாடை இழந்துடும். நம்ம ஒரு கம்போஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம். நம்மளை பார்த்தோன்னே அப்படியே சமாதானம் பிறருக்கு வந்துடணும்னு விரும்புகிறோம். நம்மளை பார்த்தோன்னே பிறருக்கு சந்தோஷம் வந்துடணும்னு விரும்புகிறோம். நம்ம ஒரு சந்தோஷத்தின் சமாதானத்தின் ஆசீர்வாத ஊற்றுக்கால்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்ம ஜெபம் பண்ணா ஒருத்தருக்கு உடனடியா நன்மை நடக்கணும் விரும்புகிறோம். ஆனா நம்மளை பார்த்தா இன்னொருத்தருக்கு சந்தோஷம் சமாதானம் வரல. நம்ம ஜெபம் பண்ணா இன்னொருத்தருக்கு நன்மை வரல. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம கம்போஸ்டா இருக்க விரும்புகிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை என்ன பண்ணிடுறதுன்னா அப்படியே சிதறடிச்சிருது. மோசே எவ்வளவு கம்போஸ்டான ஒருத்தர் தெரியுமா? மோசே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மோசே அவ்வளவு ஒருத்தருக்கு நிலை குலையாமல் இருப்பார். மேரிபா அப்படிங்கிற ஒரு இடத்துல தண்ணீர் தாகத்திற்காக ஜனங்கள் எல்லாரும் இரிட்டேட் பண்றாங்க. எங்களுக்கு தண்ணியை கொடுங்க, இல்லைன்னா எங்களை திருப்பி எகிப்துக்கு கூட்டு போங்க, உங்க பின்னாடிலாம் வர முடியாது. அவன் எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
அவர்கள் அவ்வளவு கூக்குரலிட்டது நிமித்தமாக, மூர்க்கமாய் நடந்து கொண்டது நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட போய் உட்காருவார். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு, இவன் வருவான். இவங்க எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பின்னாடி உட்காந்துட்டு எங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தான். ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தா. கண்மலையை பார்த்து பேசுறானா? என்ன பண்ணிட்டான்? அவன் கண்மலையை அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சான், ஜனங்களை அடிக்கணும்னு நினைச்சான் இல்லையா? இவன் கையில ஒரு கம்பு இருந்துச்சு, இவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இந்த உலகம் ஈஸியா நம்மளுடைய நிலையை மாற்றிவிடும். அதுதான் உலகம். கண்டினியூஸா ரிஜெக்ஷன், தொடர்ந்து தள்ளப்படுவது, தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கடினமான காரியங்கள், அது என்ன பண்ணும்னா நாம் லகுவானவர்களா இல்லாதபடி நம்மை உடனடியாக நிலைமுறையை செய்கிறோம். மோசே அந்த இடத்துல கண்மலையை அடிச்சிட்டாரு. அந்த இடத்துல அடிச்சதுனால மோசை இழந்தது என்னது? கானானை இழந்து விட்டார். மோசை பெற்றுக்கொண்டது என்னது? ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. இந்த உலகத்துல இழக்கிற இழப்பெல்லாம் ஒரு பெரிய இழப்பாவே நீங்க பார்க்காதீங்க. இந்த உலகத்துல நீங்க இழந்தாலும் இறைவன் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் நிறைவா செய்து கொடுப்பார். எனவே நீங்க நம்பிக்கையோட போக. திருவிருந்திற்கு என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நிதானம் தவறாமல் நிதானித்து வாருங்கள். அதான் அங்க பைபிள்ல போட்டிருக்கு. கொஞ்சம் பயமுறுத்துவாங்க, கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்லாம் போட்டுருக்குது பைபிள்ல. ஆனா நிதானித்து வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். எதை நிதானிப்பது? ஆண்டவரே, உங்களுடைய திருப்பதியிலே சேருவதற்கு நான் தகுதியானவனா இல்லையா என்பதை நிதானித்து பாருங்கள். நான் தகுதி இல்லைன்னு போயிடாதீங்க, சரியா? இருமாப்பாய் வந்துடாதீங்க. என்னுடைய செய்தி அதுதான். தகுதி இல்லைன்னு நீங்க வெளியவும் போகக்கூடாது. இருமாப்பா, எனக்கு எல்லா தகுதி இருக்குதுங்கிற மனநிலையோட உள்ள வரவும் கூடாது. இதுதான். எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை நாங்க கேள்விப்படலையே. நாங்க அப்ப இப்படிதான் வருது. தாழ்மையோடு வாங்க. திருவிருந்திற்கு போகுது. இறைவன் உங்களுக்கு தன்னையே கொடுக்கிறாரு. தாழ்மையோடு வாங்க. திருவிருந்துக்கான ஒழுங்கு அது. திருவிருந்தின் மேன்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அவரை போல் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை இந்த சிவகங்கை பட்டணத்துல அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து என்று உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை காண வேண்டும். அல்லேலூயா. முடியுமாங்க? முடியுமா? அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து, இயேசு போலவே இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை பார்க்கிறவங்க எல்லாருமே இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் இந்த நாளிலே திருவிருந்தை பங்குபெறுகிற உங்களுக்கு அப்பேற்பட்ட சாயலை வழங்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.